இன்னைக்கு மகாநதி சீரியல்ல விஜய் வந்து அவங்க சித்தப்பா, சித்தி, அதுக்கப்புறம் அவங்க தாத்தா 3 வாட்டியும் சண்டை போட்டுட்ருப்பான். "நீங்க சொன்ன பொய்ய நம்பி இந்த 5 வருஷமா நான் அவள தேடாம நான் இருந்துட்டேன். இவ்வளவு வருஷமா என் குழந்தையும் அம்மா இல்லாத பொண்ணா வளர்ந்துட்டா" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான் விஜய். அவங்க சித்தி சொல்லுவா, "வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கியே, அவளுக்கு முதல்ல குழந்தை பிறந்ததே ஞாபகம் கிடையாது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி சொல்லும்போது, விஜய் சொல்லுவான், "அது எப்படி? நான் அவளுக்கு ஞாபகம் இல்லைனாலும் எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. அவள எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் எவ்வளோ ரூபா செலவு பண்ணினாலும் நான் அவள வந்து நல்லபடியா காப்பாத்தியிருப்பேனே" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவ பார்த்துட்டு சொல்லுவான், "இவ்வளோ பெரிய துரோகத்த உங்களால எப்படி செய்ய முடிஞ்சுச்சு?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பான். அதுக்கு அவங்க தாத்தா சொல்லுவாரு, "துரோகங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை தம்பி. அதெல்லாம் சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு விஜய பார்த்து அவங்க தாத்தா சொல்லுவாரு. அதுக்கு அவன் விஜய் சொல்லுவான், "நீங்க செஞ்சது பெரிய துரோகம் தான் தாத்தா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது "காவேரி கூட நீ இருந்திருந்தா, இந்நேரம் உனக்கு பசுபதியால நெறைய பிரச்சனை வந்திருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டி சொன்னதுனால தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவ எடுத்தோம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவாரு. சும்மா அந்த பசுபதிய காரணம் காட்டி, நீங்க செஞ்ச தப்ப வந்து நியாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தாத்தாவ பார்த்து சொல்லுவான். காவேரி கிட்ட இருந்தும், அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்தும் பிரிச்சு, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு கூட கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லாம இப்படி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு, திரும்பியும் அவங்க தாத்தாவ பார்த்து கேட்பான் விஜய். அவங்க வந்து ஏன் இவ்வளோ வருஷமா என்கிட்ட காவேரி ஃபேமிலி ஃபுல்லா பேசல? எனக்கு அது ஒண்ணுமே புரியல. ஒண்ணு அவங்களாவது கேட்டுருக்கணும்ல. மாப்பிள்ளை கிட்ட நாங்க வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு காவேரிய நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அவங்க அத பண்ணல? எனக்கு அது புரியல. ஏன் வந்து காவேரி வீட்ல என்கிட்ட பேசாம அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பான். அதுக்கு அவங்க பெரியப்பா சொல்லுவாரு, "நீ அந்த சமயத்துல கான்ஷியஸாவே இல்ல விஜய். அதே மாதிரி காவேரிக்கு வந்து பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவளுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து நீ எதையாவது முழிச்சு அவகிட்ட சொல்லி அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு குழந்தைய எங்ககிட்ட குடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாரு அவங்க சித்தப்பா. அதுக்கப்புறம் விஜய் வந்து கோவமா அவங்க தாத்தா கிட்ட சொல்லுவான், எனக்கு வந்து நீங்க எல்லாரும் செஞ்ச துரோகத்த வந்து நான் என்னைக்குமே உங்களுக்கு வந்து மன்னிப்பு குடுக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளிய கிளம்பி போயிருவான். விஜய் வந்து கார்ல உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். பக்கத்துல குழந்தையும் உட்காந்துக்கிட்டு அப்படியே சைலன்ட்டா இருக்கும். அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு அவன் கேட்பான், "என்ன அம்மு ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த குழந்தை சொல்லுவா, "இல்லப்பா இன்னைக்கு எனக்கு கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கல" அப்படி சொல்லி சொல்லும். உடனே "எதுக்கும்மா?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "எங்க கிளாஸ் மிஸ் வரல. அதனால எனக்கு கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கல. அவங்க இருந்திருந்தா எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அவங்க இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவள பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து விஜய் அத அப்படியே சைலன்ட்டா கேட்டு ஒரு மாதிரி ஆவான். "ஸ்கூலுக்கு போகவே இஷ்டம் இல்ல" அப்படின்னு குழந்தை சொல்லும். அதுக்கு விஜய் வந்து சொல்லுவான், "நீ வந்து இனிமே கவலைப்படாத. அவங்க உன்னைய விட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டாங்க. நாளைக்கு வந்துருவாங்க என்ன?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு குழந்தை சொல்லுவா, "அப்படியா நாளைக்கு வந்துருவாங்களாப்பா?" அப்படின்னு சொன்னோனே ரொம்ப "அப்ப நான் இனிமே ஹேப்பியா ஸ்கூலுக்கு வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, விஜய் அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் குடுத்துட்டு சந்தோஷமா இருப்பான். அப்போ வந்து விஜய் வந்து அவன் குழந்தை சொன்னத மனசுல நெனச்சுக்கிட்டு இருப்பான். அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கும்னா, "என் கிளாஸ் மிஸ் வந்து நல்லா டாலா இருப்பாங்க. நல்லா ஹேர் வந்து லாங்கா இருக்கும். என் கலர்ல இருப்பாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் ஃபோட்டோ காட்டுனத பார்த்துட்டு, "எப்பா இதுதான் என்னோட கிளாஸ் மிஸ்" அப்படின்னு சொன்னத அவன் நெனச்சிட்டு இருப்பான். வீட்ல தாத்தா, அவங்க சித்தி, சித்தப்பா 3 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க தாத்தா சொல்லுவாரு, நம்ம விஜய்க்கு வந்து நல்லது செய்றதுக்காக தான் இந்த இத்தன வருஷமா நம்ம வந்து காவேரி கூட வந்து பிரிச்சு வச்சிருந்தோம். ஆனா காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனா பசுபதியால எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாதுங்கிற ஒரு நல்லதுக்காக தான் குழந்தைக்கும் அவனுக்கும் பாதிப்பு வந்துறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த முடிவ எடுத்தோம். ஆனா அவன் பார்வையில அது வந்து தப்பா தெரியுது அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவாரு. அதுக்கு வந்து அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, "நீங்க வந்து விடுங்க மாமா, இதெல்லாம் இப்படி யோசிக்காதீங்க. அவன் ஏதோ ஒரு வேகத்தில இந்த மாதிரி நம்மகிட்ட பேசிட்டு போயிட்டான். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க" அப்படின்னு அவங்க தாத்தா கிட்ட சொல்லுவாரு. அதுக்கு தாத்தா சொல்லுவாரு, "இல்ல இத்தன வருஷமா அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு நம்ம சில தப்ப செஞ்சுட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லுவாரு. அதுக்கு அவங்க சித்தி சொல்லுவா, "இல்ல நீங்க நம்ம வந்து அவனுக்கு நல்லது தான்ப்பா செஞ்சிருக்கோம். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க" அப்படின்னு அவங்க சித்தி சொல்லிட்டு இருப்பா. குழந்தை வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும். வந்த உடனே அந்த குழந்தைய வந்து தூக்கி வச்சுக்கிடுவா விஜயோட சித்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தை கேட்கும் அவங்க சித்திக்கிட்ட, பாட்டி நீங்க வந்து எனக்கு காலையில நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு சாக்லேட் தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு சாக்லேட் தாங்கன்னு சொல்லி கேட்கும்.
உடனே எங்க சித்தப்பா சொல்லுவாரு, "காலையில கேட்டது இப்ப ஞாபகத்துல வச்சு கரெக்ட்டா சொல்றியே! நீ இதே இத படிப்புலயும் ஞாபகமா இருக்கணும் என்ன?" அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாரு. அப்ப அந்த குழந்தை சொல்லும், "சரி தாத்தா" அப்படி சொல்லி கேட்கும். அப்போ அந்த சித்தி வந்து, "இந்தாம்மா சாக்லேட்டு" அப்படி சொல்லிட்டு நீட்டிட்டு இருப்பா. அந்த சமயத்துல விஜய் வந்து, "அம்மு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே இப்படி பார்க்கும் குழந்தை. அப்போ வந்து விஜய் சொல்லுவான், "சாக்லேட்லாம் வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது நீ" அப்படி சொல்லி சொல்லுவான். அப்போ அந்த குழந்தை சொல்லும், "அப்போ ஒரு சாக்லேட் தானப்பா, நான் 1 மட்டும் வாங்கி சாப்பிடுறேன்" அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னா சொன்னா கேட்கணும் அப்படி சொல்லி சொல்லுவான். சித்தி சொல்லுவா, "ஏன் விஜய் காலையிலேயே அவ குழந்தை கேட்டா, நான் தான் சாயங்காலம் குடுக்குறேன்னு சொல்றேன். இது ஒரு சாக்லேட் தானே சாப்பிடட்டும்" அப்படி சொல்லும்போது, விஜய் சொல்லுவான், "என் குழந்தைக்கு என்ன குடுக்கணும், எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். யாரும் வந்து அவள வந்து கேர் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். உடனே அவங்க தாத்தா ஷாக் ஆகி, "என்ன விஜய் நீ இந்த மாதிரிலாம் பேசுற? நாங்க இத்தன பேர் இப்படி சுத்தி இருக்கும்போது, என் குழந்தைன்னு சொல்லி நீ இப்படி பிரிச்சு பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. எனக்கு வந்து சுத்தி நடக்கிறது என்னங்கிறது நல்லாவே தெரியுது. அது குழந்தைக்கு வந்து தெரியாது. அப்படிங்கும்போது, நான் எனக்கு என்ன பேசணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவான். அதுக்கு தாத்தா சொல்லுவாரு, நீ எத மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறன்னு தெரியுது. அதுக்காக நாங்க வந்து குழந்தைய நல்லா பார்த்துக்கலங்கிற அர்த்தமா? குழந்தைய வந்து நாங்க தானே பார்த்துக்கிடணும்." அப்படி சொல்லி சொல்லுவாரு தாத்தா. அதுக்கு அவன் சொல்லுவான், "இத்தன வருஷமா நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே வந்து என் குழந்தைய எப்படி எனக்கு பார்த்துக்கிடணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் பார்த்துக்கணும்னு தேவையில்ல." அப்படி சொல்லிட்டு தாத்தாவ பார்த்துட்டு விஜய் சொல்லிருவான். உடனே அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, என்னப்பா இப்படி பேசினா எப்படி? நீ இப்படி பேசுறது தப்பு இல்லையா? உனக்கிட்ட வந்து காரணத்த எல்லாமே நாங்க தெளிவா சொல்லிட்டோமே! எதுக்காக, யாருக்காக, எந்த சூழ்நிலையில பண்ணணுங்கிறதையும் நாங்க சொல்லிட்டோம். அது தெரிஞ்ச பிறகும் நீ இப்படி பேசலாமா?" அப்படின்னு சித்தப்பா கேட்பாரு. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், "இப்ப கூட நீங்க வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது தப்புன்னு தான் நீங்க நினைக்கிறீங்களே ஒழிய, நீங்க செஞ்ச தப்ப கொஞ்சமாவது உணர்ந்திருக்கீங்களா? பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் விஜய். உங்களுக்கு கூடவா நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல? இவ்வளவு சுயநலவாதிகள் இருக்கிற உலகத்திலே நம்ம இருக்கோம்னு நெனச்சாலே மனசு கஷ்டமா இருக்கு. இனிமேலாம் வந்து என் குழந்தைய நீங்க யாரும் பார்த்துக்கிட வேண்டாம். என் குழந்தைய வந்து எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எங்கள விட்டு நீங்க தள்ளியே இருங்க அப்டி சொல்லிட்டு, வாடா அம்முன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவான் விஜய். அதுக்கப்புறம் விஜய் பெட்ரூம்ல அந்த குழந்தையோட உட்காந்துருப்பான். அப்போ அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அந்த வீட்டுக்கு போய் அவள தேடுனது, அவங்க பக்கத்து வீட்ல அவங்க வந்து காவேரியும் அவங்க அம்மாவும் தான் இங்க தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. அதுக்கப்புறம் அவ வந்து ஊருக்கு போனது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நினைப்பான், "இத்தன நாள் நீ உயிரோட இருக்கிறது தெரியாம கூட நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் பாரு காவேரி. நீ எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் தான் இப்ப இதே ஊருக்கு நீ திரும்ப வந்திருக்க. அதே விதி தான் உன்ன வந்து இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு. வருஷமா நீ வந்து செத்துட்ட அப்படின்னு நினச்சிட்டு முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்திருக்கேன். ஆனா, இப்போ உன்ன உயிரோட தான் இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு, உன்ன பார்க்கறதுக்காக நான் அத வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன் காவேரி, அப்படின்னு மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருப்பான் விஜய். "எப்படியாவது வந்துடு காவேரி, நீ என் கூடயே வந்துடு" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருப்பான் விஜய். குழந்தை வந்து, "அப்பா எனக்கு பசிக்குது" அப்படின்னு சொல்லி கேட்பான். 5 மினிட்ஸ்மா அதுக்குள்ள அப்பா வந்துருதேன் சாப்பாடு எடுத்துட்டு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவான். "நீ அதுவரைக்கும் கேம் விளையாடுமா" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். போயிட்டு கிச்சனுக்கு போகும்போது அந்த வேலைக்கார அம்மா வந்து கிளம்பி போகறதுக்கு ரெடியா இருப்பா. அப்போ அவன் வந்து கேட்பான், "அக்கா சாப்பாடு ரெடியா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஐயோ! சின்னையா நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லையா? நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கும்போது நீங்க வரலன்னோனே, நீங்க வந்து இங்க சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க போல வெளிய அப்படின்னு நினச்சுட்டேனே" அப்படி சொல்லி சொல்லிட்டே சொல்லுவா. "சரி இருங்க, ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு நான் தோசை சுட்டு தந்துருதேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாங்க. விஜய் வந்து சொல்லுவான், "அக்கா வேண்டாம்க்கா, நானே பார்த்துக்கிறேன்" அப்படி சொல்லும்போது, "இல்ல சின்னையா நானே செஞ்சு தரேன்" அப்படி சொல்லி அந்த வேலைக்கார அம்மா சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு வந்து இவன் சொல்லுவான், "இல்லக்கா நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களே, நீங்க கிளம்புங்கன்னு" சொல்லிட்டு அவன் உட்காந்து தோசை சுட்டுட்டு இருப்பான். அப்போ தோசை சுட்டுட்டு இருக்கும்போது அவங்க சித்தி அங்கேருந்து வருவா. வந்துட்டு, "என்ன விஜய் நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னு நினைச்சேன். சரி நீ போய் உட்காரு. நான் உனக்கும் குழந்தைக்கும் தோசை எடுத்துட்டு வரேன் சுட்டு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் அப்பவே சொல்லிட்டேன். என்கிட்டயும் என் குழந்தைகிட்டயும் இனிமே யாரும் பேச வேண்டான்ட்டு. தெளிவா சொல்லிட்டேன். நீங்க இனிமே அத பண்ணாதீங்க அப்படி சொல்லும்போது, அதுக்கப்புறமும் வந்து அவ பேசுவா. அப்ப பேசும்போது, "நீங்க ரொம்ப அக்கறை இருக்கிற மாரிலாம் இனிமே யாரும் நடிக்க வேண்டாம். எங்ககிட்ட என் குழந்தைய எப்படி எனக்கு பார்த்துக்கிடணும்னு தெரியும்னு" சொல்லிட்டு அந்த தோசைய எடுத்துட்டு அவன் போயிருவான். விஜய் வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டே இருக்கும்போது, குழந்தை கேட்கும், "அப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு வந்து, "கேளு அம்மு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல இன்னைக்கு தாத்தா பாட்டிகிட்டலாம் ஏன் நீங்க கோவமா பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்கும். "நீங்க வந்து எதுக்கு தாத்தா பாட்டிகிட்டலாம் கோவப்பட்டீங்க? தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம ஃபேமிலி தானே! அவங்க ஏன் சாக்லேட் குடுத்தா வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்கும்.
அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், "நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே ஃபேமிலி எல்லாரும் வந்து நம்மக்கிட்டலாம் பாசம் தான் காட்டுவாங்க. உண்மையான பாசத்தோட தான் இருக்கிறாங்க. நமக்கு நல்லது மட்டும் தான் செய்வாங்க." அப்படின்னு இவ்வளோ நாளும் நான் நம்பிட்டு இருந்துட்டேன்ப்பா. அவங்க வந்து யாரும் நமக்கு நல்லது செய்யல. சந்தோஷமா இருக்க வேண்டிய நம்ம வாழ்க்கை அவங்களால எப்படி எப்படியோ ஆகிடுச்சு. இனிமே அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கிறது நமக்கு நல்லது இல்லன்னு தோணுச்சு அம்மு. அதனால தான் நான் இப்போ இப்படி வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் விஜய். நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்கள விட்டு தள்ளி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, குழந்தை சொல்லும், "நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், போக போக எல்லாம் புரியும்டா, நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காலையிலேயே விஜய் வந்து காவேரி வீட்டு வாசல்லயே நின்னுட்டு இருப்பான். ஆனா அவங்க வீடு வந்து பூட்டியிருக்கும். அப்போ அவன் மனசுக்குள்ள நினைப்பான், "என்ன இவ வருவாளா? மாட்டாளா? ஆனா இன்னைக்கு காலையிலேயே வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்ல சொல்லிட்டு இருந்தாங்களே! அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நினைப்பான், எப்போ வருவா? இவ்வளோ நேரம் நேத்து ஒரு நாளுமே அவள பார்க்காம இருந்துட்டேன். இன்னைக்கும் பார்க்கலைன்னா எனக்கு பாடி தாங்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் விஜய். அந்த சமயத்தில அங்கேருந்து ஆட்டோலேருந்து காவேரி வருவா. காவேரி இறங்குறத பார்த்த உடனே இவனுக்கு அவங்க பழசு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து அவ இறக்குற வரைக்கும் உள்ள ஒண்ணு ஒண்ணா மனசுக்குள்ள அப்படியே நினச்சு அவங்க சந்தோஷமா இருந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சு பார்ப்பான். பார்த்துட்டு நினைப்பான், "நீ நினச்சியே காவேரி, கடைசி வரைக்கும் என்னை விட்டுட்டு எங்கேயும் போமாட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னீல்ல, உன்னைய தேடி நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில அவ காவேரி வந்து அவங்க வீட்டு கதவ திறந்துகிட்டு இருப்பா. விஜய் வந்து அத அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து மகாநதி சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.